இயேசுவின் நாமத்தில் கூடி வந்தோம், அவர் நம் நடுவில் இதோ இதோ. பாசமுடன் நம் பெயர் சொல்லி அழைக்கின்றார் நாம் ஆர்த்திடுவோம். அவர் வழியாய் நம் வானகத்தின் தந்தையை நாம் அறிந்தோம். அனைத்தையும் படைத்து நமக்கு அளித்த கடவுள் அவர்தாமே. அவர் பேரன்பு கனிந்த திருப்பலியில் அவரை ஆராதிப்போம். ஆண்டவர் தந்த நன்னாளிலே ஆர்ப்பரிப்போம், நாம் மகிழ்வோம். அவர் தரும் மீட்பை நாம் பெறவே திருப்பலி சேர்ந்திடுவோம். மறக்க முடியாத திருப்பலி, பேரிரக்கம் பொழிகின்ற தியாகப்படி. இது மறக்க முடியாத திருப்பலி, பேரிரக்கம் பொழிகின்ற தியாகப்படி. ஆண்டவர் தந்த நன்னாளிலே ஆர்ப்பரிப்போம், நாம் மகிழ்வோம். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியானவரின் தோழமையும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. அன்னையின் அன்பு பக்தர்களே, திருப்பலியானது ஆலயத்தில் கூடியிருக்கும் பக்தர்களின் கருத்துகளுக்காகவும் ஜெயா பிளஸ் தொலைக்காட்சி, திருத்தல இணையதளம் மற்றும் அனைத்து சமூக ஊடகங்களின் வழியாக பங்கெடுக்கும் பக்தர்களின் கருத்துகளுக்காகவும், இன்றைய நாளின் ஒளிபரப்பிற்கு உதவி செய்த நன்கொடையாளர்களின் குடும்ப கருத்துகளுக்காகவும், நேற்று திருப்பலி எழுதி வைத்தவர்களின் கருத்துகளுக்காகவும் ஒப்புக் கொடுக்கப்படுகிறது. மேலும் இந்த ஒளிபரப்பை காணுகின்ற அனைத்து அன்னையின் பக்தர்களையும் இறைவன் நிறைவாக ஆசிர்வதிக்கவும் இத்திருப்பலியில் மன்றாடுவோம். Dear devotees, this Mass is offered for all the faithful gathered here and those who are participating through Jaya Plus Shrine Web TV as well as other social media, and in a special way for all the sponsors of the live telecast Mass and those who wrote their Mass intentions yesterday, and all the devotees of Our Lady of Health Velangani who are watching the same. ஆண்டவர் கை நெகிழார் என்ற அருமையான சிந்தனையோடு திருப்பலியிலே நாம் கடந்து செல்வோம். திருப்பலியை தகுதியான உள்ளத்தோடு ஒப்புக்கொடுக்க தடையாக இருக்கின்ற குற்றங்கள் குறைகளுக்காக கடவுளின் மன்னிப்பை இறைஞ்சுவோம். எல்லாம் அல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமைகள் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் இப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனித அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாமல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை எல்லாம் மன்னித்து நம்மை நிலையான வாழ்விற்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே
இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. எல்லாம் வல்லவரும் இரக்கம் உள்ளவருமான இறைவா, எங்களுக்கு உதவி அருளவும்மை வேண்டுகின்றோம். அதனால் உம் திருமகன் கிறிஸ்துவின் உயிர்ப்பிலே நாங்களும் உண்மையாகவே பங்கு பெறுவோமாக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி புரிகின்றவர் வழியாகவும் மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். திருத்துதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம். அந்நாட்களில் பிலிப்பி நகர் மக்கள் திரண்டெழுந்து பவுலையும் சீலாவையும் தாக்கினார்கள். நடுவர்கள் அவர்களுடைய மேலுடைகளை கிழித்து அவர்களை தடியால் அடிக்க ஆணையிட்டார்கள். அவர்களை நன்கு அடித்து சிறையில் தள்ளி கருத்தாய் காவல் செய்யுமாறு சிறை காவலர் ஒருவருக்கு கட்டளையிட்டார்கள். இவ்வாறு கட்டளை பெற்ற அவர்களை உட்சிறையில் தள்ளி அவர்கள் கால்களை தொழுமரத்தில் உறுதியாய் மாட்டி வைத்தார். நள்ளிரவில் பவுலும் சீலாவும் கடவுளுக்கு புகழ்பா பாடி இறைவனிடம் வேண்டினர். மற்ற கைதிகளோ இதனை கேட்டு கொண்டிருந்தார்கள். திடீரென ஒரு பெரிய நிலநடுக்கம் ஏற்பட்டது. சிறைக்கூடத்தின் அடித்தளமே அதிர்ந்தது. உடனே கதவுகள் அனைத்தும் திறந்தன. அனைவரின் விலங்குகளும் கழன்று விழுந்தன. சிறை காவலர் விழித்தெழுந்து சிறைக்கூடத்தின் கதவுகள் திறந்திருப்பதைக் கண்டு கைதிகள் தப்பி ஓடியிருப்பார்கள் என எண்ணி வாளை உருவி தற்கொலை செய்து கொள்ள முயன்றார். பவுல் உரத்த குரலில் அவரை கூப்பிட்டு, நீர் உமக்கு தீங்கு எதுவும் செய்து கொள்ளாதீர், நாங்கள் அனைவரும் இங்கேதான் இருக்கிறோம் என்றார். சிறை காவலர் உடனே ஒரு விளக்கை கொண்டு வரச் சொல்லி விரைந்தோடி வந்து நடுங்கியவாறே பவுல் சீலா ஆகியோரின் காலில் விழுந்தார். அவர்களை வெளியே அழைத்து வந்து, பெரியோரே, மீட்படைய நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார். அதற்கு அவர்கள், ஆண்டவராகிய இயேசுவின் மேல் நம்பிக்கை கொள்ளும், அப்பொழுது நீரும் உம் வீட்டாரும் மீட்படைவீர்கள் என்றார்கள். பின்பு அவர்கள் ஆண்டவரின் வார்த்தையை அவருக்கும் அவர் வீட்டில் இருந்தோர் அனைவருக்கும் அறிவித்தார்கள். அவ்விரவு நேரத்திலேயே அவர் அவர்களை கூட்டி சென்று அவர்களின் காயங்களை கழுவினார். பின்பு அவரும் அவரை சேர்ந்தவர்களும் திருமுழுக்கு பெற்றார்கள். அவர் அவர்களை தம் வீட்டுக்கு அழைத்து சென்று உணவு பரிமாறினார். கடவுள் மீது நம்பிக்கை கொண்டதால் தம் வீட்டார் அனைவரோடும் சேர்ந்து அவர் பேறு வகையடைந்தார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. திருப்பாடல் 138. பதிலுரை பாடல் பல்லவி. ஆண்டவரே, உமது வலக்கையால் என்னை காப்பாற்றுகின்றீர். ஆண்டவரே, உமது வலக்கையால் என்னை காப்பாற்றுகின்றீர். ஆண்டவரே, உமது வலக்கையால் என்னை காப்பாற்றுகின்றீர். ஆண்டவரே, என் முழு மனதுடன் உமக்கு நன்றி செலுத்துவேன்.
பேரன்பையும் உண்மையை முன்னிட்டு உமது பெயருக்கு நன்றி செலுத்துவே. ஆண்டவரே உமது வலக்கையால் என்னை காப்பாற்றுகின்றீர். ஆண்டவரே உமது வலக்கையால் என்னை காப்பாற்றுகின்றீர். நான் மன்றாடிய நாளில் எனக்கு செவி சாய்த்தே. என் மனதிற்கு வலிமை அளித்தே. நான் துன்பத்தின் நடுவில் நடந்தாலும் என் உயிரை காக்கின்றே. ஆண்டவரே உமது வலக்கையால் என்னை காப்பாற்றுகின்றீர். ஆண்டவரே உமது வலக்கையால் என்னை காப்பாற்றுகின்றீர். அல்லேலூயா 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 அல்லேலூயா. துணையாளரை உங்களிடம் அனுப்புவேன். உண்மையை வெளிப்படுத்தும் தூய ஆவியார் வரும்போது அவர் முழு உண்மையை நோக்கி உங்களை வழி நடத்துவார் என்கிறார் ஆண்டவர். அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடு இருப்பாராக. புனித யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. அக்காலத்தில் இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது, இப்போது என்னை அனுப்பியவரிடம் போகிறேன். ஆனால் உங்களுள் எவரும் நீர் எங்கே போகிறீர் என்று என்னிடம் கேட்காமலேயே நான் சொன்னவற்றை குறித்து துயரத்தில் மூழ்கியுள்ளீர்கள். நான் உங்களிடம் சொல்வது உண்மையே. நான் போவதால் நீங்கள் பயனடைவீர்கள். நான் போகாவிட்டால் துணையாளர் உங்களிடம் வரமாட்டார். நான் போனால் அவரை உங்களிடம் அனுப்புவேன். அவர் வந்து பாவம், நீதி, தீர்ப்பு ஆகியவை பற்றி உலகினர் கொண்டுள்ள கருத்துக்கள் தவறானவை என எடுத்து காட்டுவார். பாவம் பற்றிய அவர்கள் கருத்து தவறானது, ஏனெனில் என்னிடம் அவர்கள் நம்பிக்கை கொள்ளவில்லை. நீதி பற்றிய அவர்கள் கருத்து தவறானது, ஏனெனில் நான் தந்தையிடம் செல்கிறேன், நீங்களும் இனி என்னை காண மாட்டீர்கள். தீர்ப்பு பற்றிய அவர்கள் கருத்து தவறானது, ஏனெனில் இவ்வுலகின் தலைவன் தண்டனை பெற்றுவிட்டான். இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, லேவிய குடும்பத்தில் கோரா சந்ததியினருடைய மகன்கள் பழி ஒப்பு கொடுக்கின்ற பொழுது ஆண்டவரை துதித்து பாடி ஆண்டவருடைய உடனிருப்பு எத்துணை வல்லமையை பெற்றுக் கொடுத்தது என்று சொல்லி அப்பலியில் பங்கெடுக்கின்ற ஒவ்வொருவருக்கும் நம்பிக்கையை பெற்றுக் கொடுப்பார்கள். இவ்வாறு கோரா குடும்ப சகோதரர்கள் ஒவ்வொரு முறையும் ஆண்டவருடைய வல்ல காரியங்களை எடுத்துரைக்கின்ற பொழுது
மிக அழகான ஒரு நிகழ்வை குறித்து திருப்பாடலிலே பாடினார்கள். அந்த பாடல் தாவீது பேரரசர் எவ்வாறு ஆண்டவருடைய உடனிருப்பு பேழையோடு சென்று மாபெரும் வெற்றியை பெற்று ஆர்ப்பரித்து ஒரு சங்கீதத்தை பாடுவாரோ, அதை போலவே ஆண்டவருக்காக காத்திருந்த மக்களுக்கும் ஆண்டவருடைய வல்லக்கரம் தொட்டு என்னை மீட்டு கொள்ளாதா என்று ஏங்கிய மக்களுக்கும் மிகுந்த மகிழ்ச்சி தந்த திருப்பாடலாக இருந்தது. அந்த திருப்பாடலை அவர்கள் பாடுவதனுடைய பின்னணி இதுதான். அரசராகவும் 2வது புத்தகம் அதிகாரம் 17 யூதா குல மக்கள் அசீரிய வல்லமையினால படையினால அடிமைகளாக ஆக்கப்பட்டார்கள். அவர்கள் தொடர்ந்து நாடு கடத்தப்பட்ட பொழுது சென்ற இடங்களிலெல்லாம் ஆண்டவருடைய தொடுதலுக்காகவும் மீட்பிற்காகவும் ஏங்கினார். ஆனால் ஆண்டவர் காலம் தாழ்த்தினார். சென்ற இடங்களிலெல்லாம் இருந்த கடவுளை எல்லாம் தேடத் தொடங்கினார்கள். எப்படியாவது இந்த அடிமை தலையிலிருந்து எங்களை மீட்டு கொள்ள மாட்டாரா அப்படின்னு சொல்லி அவ்வாறு அவர்கள் பல கடவுளை தங்கள் கடவுளாக மாற்றத் தொடங்கினார்கள். இந்த சூழ்நிலையிலும் கூட ஆண்டவர் அவர்களை மறக்கவில்லை. இதே அரசராகவும் 18வது அதிகாரத்தில் எசேக்கியா அரசராகிறார். ஆனால் அவரால் இந்த மக்களுக்கு விடுதலையை பெற்றுக் கொடுக்க இயலவில்லை. அந்த அளவிற்கு அவர்கள் அடிமை தலையில் இருக்கிறார். அப்பொழுது யூதாகுல மக்களுடைய உள்ளத்தில் இருக்கின்ற நம்பிக்கை என்னவென்றால், எக்கால சூழ்நிலையிலும் என் கடவுளாகி ஆண்டவர் வந்தால் மட்டுமே வலிமை மிக்க இந்த அசீரியர்களுடைய கையிலிருந்து எங்களை மீட்க முடியும் அப்படின்னு சொல்லி ஆண்டவரை ஒவ்வொரு நாளும் ஜெபத்தில் தேடினார்களாம். ஆண்டவர் என்ன செய்தார்? இவ்வாறு நம்பிக்கையோடு என் மக்கள் என்னை தேடுகிறார்கள், என் மக்கள் நம்பிக்கையோடு என்னை தேடுகிறார். அவர்களுடைய நம்பிக்கை எப்படி இருக்கு? ஏன் ஆண்டவரே எங்களை விட்டுவிட்டு சென்று விட்டீர்கள்? இப்பொழுது திக்கற்ற சூழ்நிலையில் இருக்கிறோம். வேறு யார் வந்தாலும் இந்த வலிமைமிக்க அசீரியரை யாராலும் வெல்ல இயலாது. எப்படி இருந்தாலும் இறுதி வரை எங்கள் சந்ததி இப்படிப்பட்ட ஒரு அடிமை தலையிலே இருக்க வேண்டுமா? எங்களுடைய உண்மையான கடவுளை வணங்க இயலாது இருக்கிறோமே. அந்த ஒரு வார்த்தை தான் கடவுள் தன்னுடைய ஊழியரை அனுப்பி அவர்களை மீட்க தொடங்கினார். அந்த நேரத்தில் அவர்களுடைய உள்ளத்தில் இருந்த அந்த நம்பிக்கையை தான் இந்த கோரா பாடலர் பாடுகின்ற இந்த சந்ததியினர் என்ன சொல்கிறாங்கன்னா, திருப்பாடல் 46 இறைவசனம் 1 மறந்து விடாதே. உங்கள் துன்பமான வேதனையான சூழ்நிலையிலே கைவிடப்பட்ட சூழ்நிலையில் இருக்கின்ற பொழுதெல்லாம் இந்த திருப்பாடல் உங்களுடைய நம்பிக்கைக்கு மிகுந்த உரமாக இருக்கும், மிகுந்த ஆழமாக உங்கள் நம்பிக்கையை உறுதிப்படுத்தும். கடவுள் எனக்கு அடைக்கலமும் ஆற்றலுமாய் இருக்கின்றார். கடவுள் எனக்கு அடைக்கலமும் ஆற்றலுமாய் இருக்கின்றார். இடுக்கணுற்ற வேளையில் உற்ற துணையும் அவரே. இடுக்கணுற்ற வேளையில் உற்ற துணையும் அவரே. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருந்த யூதகுல மக்களுக்கு ஆண்டவர் தன் ஊழியரை அனுப்பி விடுதலை வாழ்வை கொடுத்தார், மீட்டு கொண்டார். ஆகையால் அந்த தந்தையின் மீட்பு திட்டம் ஒருபொழுதும் தடைபடாது, ஒருபொழுதும் நின்று போகாது என்பதை யாவே கடவுள் உறுதி செய்தார். நம்முடைய அன்றாட வாழ்விலும் இது நிகழும் என்பதற்கு மிக சிறந்த அடையாளம், ஆண்டவர் தான் கொடுத்த வாக்குறுதியை ஒருபொழுதும் பின்வாங்கி கொள்ள மாட்டார். கை நெகிழாத ஆண்டவர் என்பதற்கு இதுதான் மிக சிறந்த அடையாளம். இந்த நம்பிக்கை எப்பொழுதெல்லாம் நமக்கு குறைகிறது, ஆண்டவர் ஒருவேளை என்னுடைய குரலுக்கு செவி கொடுக்கவில்லையோ அப்படிங்கிற அந்த மனநிலையில்தான் நாம் வேறு ஒருவரை தேடுகிறோம், வேறு ஒரு கடவுளை தேடுகிறோம், வேறு யுக்திகளை கையாளுகிறோம். அதே திருப்பாடலை நம்ம வாசிக்கிறோம் இல்லையா? கடவுள் மனிதர்கள் மீது நம்பிக்கை வைப்பதை விட கடவுளிடம் தஞ்சம் புகுவதே நலம். இப்போ இந்த மக்களுடைய மனநிலை என்ன? இன்றைய நற்செய்தியில் வாசிக்க கேட்குறோம். நீங்கள் போகாதீங்க ஆண்டவரே, நீங்கள் சென்று விட்டால் எங்களுக்கு உடனிருப்பு யார்? எங்களுடைய அந்த வேதனையான சூழ்நிலை இரக்கத்தை வெளிப்படுத்துபவர் யார்? 5000 மக்களுக்கு உணவளித்த அந்த அளவு கடந்த அன்பை நாங்கள் வேறு யாரிடத்திலே அனுபவிப்போம்? பார்வையற்ற மனிதர்கள் பெற்ற அந்த பார்வை, அதிசயங்கள், அற்புதங்களை எல்லாம் யாரிடத்து? இதுதான் இவர்களுடைய மனக்கவலையாக இருக்கிறது. என் நற்கருணை ஆண்டவருடைய பிரசன்னம் என்னென்ன அற்புதங்களை எல்லாம் பெற்றுக் கொடுத்தது, தந்தையாம் கடவுள் கொடுத்த வாக்குறுதிகளை என் வாழ்விலை சிறப்பாக நிறைவு செய்தது. 2-3 வாக்குறுதிகளை நினைத்து பாருங்கள்.
பழைய ஏற்பாட்டில் மலாக்கி இறைவாக்கினர் புத்தகம் அதிகாரம் 3 இறைவசனம் 17 வாசிக்கிறோம். தந்தை தமக்கு பணிவிடை செய்யக்கூடிய மகனுக்கு எவ்வாறு அன்பையும் இரக்கத்தையும் காட்டுவாரோ, என் பிள்ளை நான் கேட்டதையெல்லாம் செய்கிறான், அவனுக்கு தான் எல்லாமே அப்படின்னு சொல்லுவாங்க. அதை போல அதைவிட மேலாக உன் தந்தையாம் கடவுளிடம் நீ நம்பிக்கை கொண்டு அவருக்காக காத்திருக்கின்ற பொழுது, அவர் கை நெகிழார் என்ற அந்த விசுவாசத்தை வெளிப்படுத்துகின்ற பொழுது, அதைவிட மேலாக அன்பையும் இரக்கத்தையும் வெளிப்படுத்துவேன் என்று சொல்லி அந்த மீட்பு திட்டத்தில் நம்மை ஏற்றுக்கொள்ளுகிறார். இது மட்டுமா, எசாயா இறைவாக்கின புத்தகம் அதிகாரம் 46:4 மிக அழகான வாக்குறுதி. ஒரு தந்தைக்கும் மகனுக்கும் இடையே இருக்கிற போராட்டம். நீங்கள் தான் என்னை அழைத்தீர்கள், நீங்கள் தான் என்னை வழி நடத்தினீ, இப்போ அம்போன்னு விட்டுட்டு போகிறீங்களா ஆண்டவரே அப்படிங்கிறப்ப ஆண்டவர் என்ன சொல்கிறார்? 46:4 நரை வயது வரை உன்னை நான் சுமப்பேன். இப்போ சும்மா உன்னை பேர் சொல்லி அழைத்து அப்புறம் அதுக்கப்புறம் உன் வழியை நீ பார்த்துக்க அப்படின்னு சொல்ல மாட்டேன். நரை வயது வரை உன்னை நான் சுமப்பேன், உன்னை பெயர் சொல்லி அழைத்த நானே உன்னை என் கரங்களில் தாங்குவேன். அதனால் நீங்கள் அஞ்ச வேண்டாம், ஆண்டவர் கை நெகிழ்ந்து விடுவார் அப்படின்னு நீங்கள் அஞ்ச வேண்டாம். காலம் தாழ்த்துகிறார் என்றால் கடவுளை, அவருடைய பேரன்பை, அவருடைய இரக்கத்தை அனுபவிக்கவே உங்களை அழைக்கிறார் அப்படின்னு அர்த்தம். இப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் நீங்கள் ஆண்டவரிடத்தில் என்னென்னலாம் அனுபவித்தீர்களோ இந்த வாக்குறுதிகளை தான் நாம் அனுபவித்தோம். தந்தையாம் கடவுள் கொடுத்த வாக்குறுதிகளைத்தான் இயேசு கிறிஸ்து வல்லமையாய் நம்முடைய வாழ்விலே செயலாற்றினார். என்னாலும் செயலாற்றுவேன் என்று சொல்லி நற்கருணையில் இருக்கிறார். அதனால் அவர் சென்று துணையாளரை அனுப்புகின்ற பொழுது அவருடைய வாழ்விலே என்னவெல்லாம் நமக்காக செய்ய இந்த மீட்பு திட்டத்தில் முடிவெடுத்திருந்தாரோ, தந்தை நமக்காக ஏற்படுத்தியிருந்தார், அவையெல்லாம் பல மடங்காக நமக்கு ஆசீர்வாதமாய் பெற்றுக் கொடுப்பார். ஆண்டவர் கொடுத்த மற்றொரு கடைசி வாக்குறுதியை மறந்துவிட வேண்டாம். எசாயா இறைவாக்கின புத்தகம் அதிகாரம் 55 இறைவசனம் 3 ஆண்டவரை தேட வேண்டும். எல்லா சூழ்நிலையும் இந்த நம்பிக்கை நம்முடைய உள்ளத்தில் இருந்தால், ஆண்டவர் கை நெகிழ மாட்டார் என்ற நம்பிக்கை இருந்தால், அவரே சொல்கிறார் 55வது அதிகாரம் இறைவசனம் 3 என்னை நோக்கி ஓடி வாருங்கள், என் குரலுக்கு செவி கொடுங்கள், அப்பொழுது நீங்கள் வாழ்வடைவீர்கள். வேறு என்ன நமக்கு வேண்டும்? இந்த ஒரு அருமையான நம்பிக்கையை உறுதிப்படுத்தக்கூடிய ஆண்டவருடைய வாக்குறுதி நம்முடைய வாழ்வில் நிறைவேறும் என்றால், கண்டிப்பாக அதை துணையாளர் சிறப்பாக நிறைவேற்றுவார் என்றால், துணையாளரால் ஆட்கொள்ளப்பட வேண்டும் என்பது தான் நம்முடைய ஜெபமாக இருக்க வேண்டும். துணையாளர் என்ன செய்வார்? ஆண்டவரின் பிள்ளையாக நம்மை மாற்றுவார். துணையாளர் ஆண்டவருக்காக நம்மை தயார் செய்வார். நம்முடைய உள்ளத்தை அவருடைய கனிகளாலும் வரங்களாலும் நிரப்பி அவர் நமக்காக குறித்து வைத்திருக்கின்ற அனைத்து ஆசீர்வாதங்களையும் வல்லமையாய் பெற்றுக்கொள்ள நம்மை வழிநடத்துவார். அப்படிப்பட்ட ஆண்டவரின் மக்களாய் வாழ ஆண்டவர் நமக்கு கொடுத்த வாக்குறுதியை ஒவ்வொரு நாளும் சிறப்பாக அனுபவித்து பார்க்க, அதற்கு சான்று பகர ஆண்டவர் கை நெகிழார். என் வாழ்விலும் ஆண்டவர் இதுவரை எவ்வித சூழ்நிலையிலும் கை நெகிழவில்லை. காலம் தாழ்த்துகிறார். ஆண்டவருடைய அளவிடப்பட முடியாத கருணையையும் இரக்கத்தையும் அனுபவித்து பார்ப்பதற்காக காலம் தாழ்த்துகிறார். இந்த காலம் தாழ்த்துதலில் எந்த அளவிற்கு நம்முடைய நம்பிக்கை உறுதிப்படுத்தப்படுகிறது? ஒரு சிறிய நிகழ்வு. ஒரு தீயணைப்பு படை வீரர், அவர் படை வீரர், அவருக்கு ஒரு ஒரு இக்கட்டான ஒரு சூழ்நிலை, ஒரு விபத்து, அதிலிருந்து மீட்பதற்காக மீட்பு பணிக்குழுவாக உள்ளே செல்கிறார். மிக அதிகமான தீச்சுவாலை இருந்தாலும் எல்லா வீரர்களும் போரிட்டு கொண்டு அதிலிருந்து மீட்பதற்காக ரொம்ப வேகமாக பணியை செய்கிறார்கள். ஆனாலும் கூட அதில் ஒரு கிறிஸ்தவர் அதிக கடவுள் நம்பிக்கை இல்லாட்டியும் கூட வருவார் போவார் அப்படின்னு வச்சுக்கிட்டாலும் கடவுளை மறக்காதவர், கடவுள் கைவிட மாட்டார், என் குடும்பத்தை பார்த்துக்குவார் அப்படிங்கிற நம்பிக்கையில் தான் பணி செய்யக்கூடியவர். அந்த சூழ்நிலையில் மாட்டிக்கிறார். கடுமையான தீச்சுவாலையில் எல்லாரும் போரிட்டு இருக்கும் பொழுது அவர் மட்டும் அவரால் வெளியில் வர முடியாமல் தவித்து கொண்டு இருக்கிறார். அந்த சூழ்நிலை அவருடைய உள்ளத்தில் என்ன இருக்கும்? என் குடும்பத்தை பார்த்துங்க ஆண்டவரே அப்படின்னு இருந்திருக்கலாம். என் குழந்தையை பார்த்துங்க ஆண்டவரே, ஏன் ஆண்டவரே காலம் தாழ்த்து என்னை கைவிட்டு விடாதே, என்னை விட்டு எங்கே சென்றீர்கள் என்று சாதாரண மனித பலகீன புலம்பல்களாக கூட இருந்திருக்கலாம். இந்த நேரத்தில் தான் கடவுள் தன் இறை வாக்கினரை, ஊழியரை, அன்பு அடியாரை அனுப்பி உங்களை மீட்டுக்கொள்வார், ஒரு பொழுதும் கை நெகிழவே மாட்டார். ஒரு சிறிய பையன் அந்த வீதியில் இருந்தவனை அனுப்பி இந்த வீட்டில் எந்த இடத்துல எங்கே சின்ன கதவு இருக்குது ஏதாவது இருக்குன்னு சொல்லி அவன் உள்ளே போய் திறந்து அவருக்கு உதவி செய்து இன்றும் சிறப்பான சாட்சியாக உயிரோடு இருக்கிறார். அதே நேரத்தில் வல்லமையாக இருக்கிறார். எப்படின்னா
ஆண்டவர் பாருங்க, ஒரு சிறிய ஒரு குழந்தையை அனுப்பி என்னுடைய விசுவாசத்தை பலப்படுத்தி இருக்கிறார். அவர் கை நெகிழ மாட்டேன் என்பதை உறுதிப்படுத்தியிருக்கிறார். என் குடும்பத்தை காப்பாற்றிருக்கிறார். என் நம்பிக்கையை உறுதிப்படுத்தியிருக்கிறார். இதைவிட மேலாக தூய ஆவியானவருடைய வல்லமை எப்படி செயல்படும் அப்படிங்கிறதுல உறுதியாக இருக்கார். ஒரு நல்ல மனிதர். அவருடைய சாட்சியம் கூட இந்த நேரத்தில் இந்த வசனத்திற்கு எவ்வளவு பொருத்தமாக இருக்கு. நம்முடைய அன்றாட வாழ்விலும் பல சூழ்நிலையில் இந்த மாதிரி நடந்திருக்கும். நாம் அதை உள்ளத்திலே வைத்திருக்கிறோம். அதற்கு சான்று பகர்வோம். ஆண்டவரிடத்தில் வரம் கேட்போம். ஆமென். வந்தேன் உந்தன் இல்லம் நிறைவா, இன்று தந்தேன் என் உள்ளம் தலைவா. வந்தேன் உந்தன் இல்லம் நிறைவா, இன்று தந்தேன் என் உள்ளம் தலைவா. உள்ளதை எல்லாம் எடுத்து வந்தேன், அதில் நல்லவை அனைத்தையும் உவந்து தந்தேன். என்னை ஏற்றிடுவாய் இறைவா, உந்தன் கருவியாய் மாற்றிடுவாய். என்னை ஏற்றிடுவாய் இறைவா, உந்தன் கருவியாய் மாற்றிடுவாய். வந்தேன் உந்தன் இல்லம் இறைவா, என்று தந்தேன் என் உள்ளம் தலைவா. பாட சகோதரமே, நாம் அனைவரும் சேர்ந்து ஒப்பு கொடுக்கின்ற உங்களுடையதும் என்னுடையதுமான இத்திருப்பலி எல்லாம் அல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி ஜெபியுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, இப்பாஸ்கா மறை நிகழ்வுகள் வழியாக எங்களை என்று மக்களுக்கு செய்திட உம்மை வேண்டுகின்றோம். அதனால் நாங்கள் தொடர்ந்து புரியும் பரிகாரச் செயல் எங்களுக்கு முடிவில்லாத பேரின்பத்தின் காரணமாய் அமைவதாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானதே. ஆண்டவரே, எக்காலத்திலும் உம்மை புகழ்ந்துரைப்பதும் எல்லாவற்றுக்கும் மேலாக எங்கள் பாஸ்காவாகிய கிறிஸ்து பலியான இச்சிறப்பான காலத்திலே உம்மை இன்னும் மிகுதியாக வாழ்த்தி போற்றுவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். கிறிஸ்து எங்களுக்காக இன்னும் தொடர்ந்து தம்மை கையளித்து உமது திருமுன் இடையராது பரிந்து பேசி எங்களை பாதுகாத்து வருகின்றார். பலியான அவர் இனிமேல் சாக மாட்டார். கொலை செய்யப்பட்ட அவர் என்றும் வாழ்கின்றார். ஆகவே பாஸ்கா மகிழ்ச்சி பொங்க அனைத்துலகின் மாந்தர் அனைவரும் மக்களிக்கின்றன.
அவ்வாறே ஆற்றல் மிக்கோரும் அதிகாரம் கொண்ட தூதர்களும் உமது மாட்சியை புகழ்ந்து பாடி முடிவின்றி ஒரே குரலாய் பாடுவதாவது. வான்படைகளின் கடவுளமாக விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து காணிக்கையிலே புனிதப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மையே கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கை கூறிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள் ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தருகின்ற அப்பத்தையும் மீட்பளிக்கின்ற கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திரு முன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்களை நீங்கள் ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவி ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம்.
எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர் சகாயராஜ், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரம். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரம் வரல உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியானவரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. கடவுளை நாம் தந்தை என அழைக்கவர் நமக்கு கற்பித்தார். பிள்ளைகளுக்குரிய பாசத்தோடு அவரை நோக்கி மன்றாடுவோம். இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெருக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலுமிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். மது இரக்கத்தின் உதவியினால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கியிருக்கும் பேரின்பத்திற்காகவும் என் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்றும் திரு தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் மது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி மது திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய சமாதானம் உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறியவரை, உலகின் பாவங்களை எல்லாம் போக்குகின்ற நம் ஆண்டவர் இயேசு. இவர் தருகின்ற திருவிருந்திற்கு அழைக்க பெற்று நாம் அனைவருமே பேறு பெற்றவர்கள். நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும்.
வருகின்ற உள்ளம் வருகின்ற நேரம் இது. என் இயேசு என்ற உயிர் கலந்திடும் வேளை இது. எங்கே பரிந்த உள்ளம் வருகின்ற நேரம் இது. என் இயேசு எந்தன் உயிர் கலந்திடும் வேளை இது. உணவாய் உணர்வாய் வாயிறைவா, உணவாய் உணர்வாய் வாயிறைவா, என் உயிராய் உறவாய் வாயிறைவா. என்னை பறிந்த உள்ளம் வருகின்ற நேரம் இது. என் இயேசு என்ற உயிர் கலந்திடும் வேளை இது. மண்ணோடு விதையானே, உங்கள் உயிர் தந்தாய் நான் மரமானே. விண்ணோடு உயிரானே, உந்தன் வரும் பொழிவாய் நான் மழையானே. கடலோடு கலந்திடும் நதியாக நான் உன்னை கலந்திடும் புது உறவு. கனிவோடு காத்திடும் கரம் பற்றி நடந்திடும் உன் அன்பு தரும் நிறைவு. காற்றோடு பேசும் பூவாய் உன்னோடு நானும் பேச அமுதாகும் உந்தன் வரவு. என்னை பறிந்த உள்ளம் வருகின்ற நேரம் இது. என் இயேசு என்ற உயிர் கலந்திடும் வேளை இது. என்னை பறிந்த உள்ளம் வருகின்ற நேரம் இது. என் இயேசு என்ற உயிர் கலந்திடும் வேளை இது. மன்றாடுவோமாக. ஆண்டவரே, நாங்கள் புரியும் வேண்டுதல்களுக்கு கனிவாய் செவிசாய்த்தருளும். அதனால் எங்கள் மீட்பின் இப்புனிதமிக்க பரிமாற்றம் எங்களுக்கு இவ்வுலக வாழ்வில் உமது அருளுதவியை அளித்து என்றென்றும் உள்ள மகிழ்ச்சிக்கான உறுதியை அளிப்பதாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல அன்பான இறைவன் தந்தை, மகன், தூயாவியா உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. இறைவனின் அன்பில் எந்நாளும் வாழ்ந்திட சென்று வாழுங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. நன்றி.
சந்திரனைப் போல் அழகுள்ளவராய், சூரியனைப் போல் ஒளியுள்ளவராய், விடியற்காலைப் போல் காட்சி திருப்புனித ஆரோக்கிய மாதாவின் பேராலயத்தில் கூடியிருக்கின்ற நாம் அனைவரும் நமக்கு வேண்டிய விண்ணப்பங்களை இறைவனிடம் நம்பிக்கையோடு எடுத்து சொல்வோம். என்னை அனுப்பியவரின் திருவுளத்தை நிறைவேற்றுவதும் அவர் கொடுத்த பணியை செய்து முடிப்பதுமே என் உணவு என்ற உம் வார்த்தைக்கு ஏற்ப திரு அவையை வழிநடத்தும் எங்கள் திருத்தந்தை லியோ அவர்களும், தஞ்சை மறைமாவட்ட ஆயர் சகாயராஜ் அவர்களும் மற்றும் இப்பேராலயத்தில் பணியாற்றும் அருள் தந்தையர், அருள் சகோதரிகள் அனைவரும் தம் பணியில் உமது மகிமைக்காகவும் அன்னையின் புகழுக்காகவும் உழைத்து உடல் உள்ள சுகமுடன் நலமுடனும் பணியாற்ற இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். விசுவாசத்தை அடிப்படையாக கொண்டு வாழ்வை கட்டி எழுப்புங்கள் என்ற உம் வார்த்தைக்கு ஏற்ப எங்கள் பங்கு மக்களையும் திருத்தல தந்தையரின் வழிகாட்டுதலில் திருத்தல வளர்ச்சிக்கும் அன்னையின் மகிமைக்கும் பணியாற்றும் பேராலய தன்னார்வ பணியாளர்களையும் ஆசிர்வதித்து அன்னையின் பரிந்துரையில் அருள் வாழ்விலும் பொருள் வாழ்விலும் சிறந்திட இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். அறிவு கூர்மை கொண்டோரின் ஆட்சி சீராய் அமையும் என்ற வார்த்தைக்கு ஏற்ப எங்கள் நாட்டு தலைவர்கள், அரசு பணியாளர்கள் மக்களின் அடிப்படை தேவைகளை நிறைவேற்றி உண்மையுடன் நீதியுடன் தம் அறிவு கூர்மையால் மக்களை வழிநடத்திட தியாக உள்ளத்துடன் பணிபுரிய அருள் வரங்களை பொழிந்திட இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். கொடுங்கள் உங்களுக்கு கொடுக்கப்படும் என்ற வார்த்தைக்கு ஏற்ப இத்திருத்தலத்தின் வளர்ச்சிக்கும் திரு பயணிகளுக்கும் பங்கிற்கும் உதவி செய்யும் அனைவரும் தங்கள் வாழ்வில் எல்லா அருளும் ஆரோக்கியமும் நிரம்ப பெற்று வரங்கள் நிறைந்த வளமான வாழ்வு வாழ இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். உமது மனம் விரும்புவதை அவர் உமக்கு தந்தருள்வாராக என்ற வார்த்தைக்கு ஏற்ப அன்னையின் பரிந்துரையை நாடி இத்திரு வழிபாட்டில் பங்கேற்போர், ஆன்ம உடல் நலம் தேடுவோர், மரண பயத்திலிருந்து விடுதலையை தேடுவோர், புறக்கணிக்கப்பட்டோர், வறுமையுற்றோர், வேலையின்றி தவிப்போர், திருமணத்திற்காக காத்திருப்போர், குழந்தை வரம் வேண்டுவோர், குடும்ப ஒற்றுமைக்காக ஏங்குவோர், கல்வியிலும் ஞானத்திலும் சிறந்திட விரும்புவோர், இறை அழைத்தலை தேர்ந்து கொள்ள விரும்புவோர், இன்னும் பல்வேறு தேவைகளுக்காக ஜெபிப்போர் அனைவருடைய எண்ணங்களையும் மன விருப்பங்களையும் நிறைவேற்றி தந்திட இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். Let us in a very special way remember our brethren who are taking part with faith in this sacred liturgy through Shrine Web TV. Now in silence let us pray for our personal intentions before the Lord. நாம் அனைவரும் ஒருமித்த குரலில் இறைவனை தந்தை என்று அழைத்த விசுவாசத்தோடு ஜெபிப்போம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாகுக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். கிறிஸ்துவின் வாக்குறுதிகளுக்கு நாங்கள் தகுதி உள்ளவர்களாகும்படியாக இறைவனின் புனித அன்னையே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். மன்றாடுவோமாக. இறைவா, எங்களின் மன்றாட்டுக்கு கனிவாய் செவிசாய்த்து கொண்டிருப்பதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நீரே எங்கள் புகலிடம் என்று உம்மீது முழு நம்பிக்கை வைத்துள்ள எங்களை ஒருபொழுதும் கைவிடாதேயும். புனித ஆரோக்கிய அன்னையின் பரிந்து பேசுதலால் எங்களை தொடர்ந்து ஆசிர்வதித்தருளும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். இது ஆரோக்கிய அன்னையின் ஆசீர் பெற தலை வணங்கி மன்றாடுவோம்.
ஆற்றலும் அன்பும் மிக்க இயேசுவை கையிலேந்தி காலமெல்லாம் கடலோரம் காத்திருக்கும் புனித ஆரோக்கிய அன்னையே, இப்பேராலயத்தில் கூடியிருக்கின்ற பக்தர்கள் அனைவரும் மற்றும் இணையதளம் சமூக ஊடகங்கள் வழியாக பங்கேற்கும் அனைவரையும் ஆசிர்வதியும். இவர்களின் மனம் சோர்ந்து போகும்போது பால்கார பாலகனின் பால் குடத்தை பொங்க செய்தது போல இவர்களின் மனங்களையும் மகிழ்ச்சியால் பொங்கவையும். இவர்கள் தோல்வியால் துவண்டு போகும்போது நடக்க இயலாத சிறுவனை நடக்க வைத்தது போல இவர்களையும் எழுந்து நடக்கவையும். இவர்கள் துன்பக்கடலில் தத்தளித்து தடுமாறும்போது போர்த்துகீசிய மாலுமிகளை கரை சேர்த்தது போல இவர்களையும் கரை சேர்த்தருளும். வரம் பெற்று தரும் புனித ஆரோக்கிய அன்னையின் ஆசீர் உங்களோடு என்றும் தங்குவதாக. May Jesus touch you and heal you through the loving hands of his dear mother, Our Lady of Good Health, வேளாங்கண்ணி. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். தாயின் மடிதான் உலகம், அவள் தாழை பணிந்திடுவோம். தாயின் மடிதான் உலகம், அவள் தாளை பணிந்திடுவோம். அவள் சேயின் வழிதான் மோட்சம், நம் இயேசுவை தொழுதிடுவோம். தாயின் மடிதான் உலகம், அவள் தாழை பணிந்திடுவோம். பிள்ளை என்றும் வாழ நல்லது எல்லாம்